இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ஹாப்பி ஹாலிடேஸ் மானஸ். அவ குட் பியூட்டிஃபுல் டைம். ஆனா என் வாழ்க்கையில மறுபடியும் மட்டும் வந்துடாத. நீ சாகும்போது நிதானமா அழகா சாகணும். திரும்பி வரத பத்தி யோசிக்காத. அண்ட் ஐ ஹோப் நீ நல்ல கஷ்டம் இல்லாம சாத. ஐ வில் மிஸ் யூ. அப்பா அம்மா யாராவது இருக்கீங்களா? இந்த உருண்டையை காப்பாத்துறதுக்குன்னு யாரும் வர போறதில்ல. What's up? நீங்க ஹாய் மிஸ்டர் Hi, hi. ஹாய் ஹாய். how are you? Good, how are you? Not bad at all. Actually, குழந்தை பிக்கப் பண்ண வந்தேன். ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டா அதான் இங்கே இருக்கேன். எனக்கு தெரியும் இவ வெயிட் பண்ணிட்டே இருந்தா உங்களுக்காக. நான் தான் டீச்சரை பாத்துக்க சொல்லிட்டு வந்தேன். அப்படியா? யா. என்னாச்சு? என்ன பார்த்து ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க? இல்லையே. உண்மையை சொல்லுங்க, அந்த ஆபீஸ் விஷயத்துல நீங்க ஐயோ நோ நோ. Sure தானே? வாட் ஆர் யூ டாக்கிங்? அந்த மாதிரிலாம் இல்ல. வெயில் அதிகமா இருக்குல்ல. ஆக்சுவலா டெல்லியில தேவையில்லாம இவ்வளவு வெயில் அடிக்குது. இந்த ட்ரெஸ் வேற போட்டு வந்தா தாங்க முடியல வெக்க. கரெக்ட். குட் அப்சர்வேஷன். என்னோட அப்சர்வேஷனை பாருங்க. எங்கம்மா குட்டி பையன்? எங்க? மானஸ் வந்து கிளாஸ் ரூம். உள்ள மாட்டிக்கிட்டேன். கதவை திறங்க. கிளாஸ் ரூம்ல இருந்தா நான் கிளாஸ் ரூம்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டேன். அப்புறம் கார்ல உட்கார வச்சேன். நான் மறுபடியும் கிளாஸ் ரூம் போன சில திங்ஸ் எடுக்க. அப்படியா? அவன் கார்ல தான் உட்காந்துட்டு இருப்பான். எனக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். கிளம்பட்டுமா? நாங்களும் கிளம்பிட்டே இருக்கோம். வா போலாம். ப்ளீஸ் தயவு செஞ்சு கிளம்பு. Hey. யுவன் மானசேங்க பையன் கார்ல வெயிட் பண்றான்னு சொன்னீங்க. ஆனா கார்ல யாருமே இல்லையே. அட்ட பூச்சி ஒண்ணு. மானஸ் இங்க தானே இருந்தா? மானஸ் நான் பார்த்தனே. மானஸ் மானஸ் மானஸ். அப்பா மம்மி, அது நான் ரொம்ப நேரமா யுவனுக்கு கால் பண்ணிட்டே இருக்கேன். ஆனா அவர் போனை எடுக்கவே இல்லை. மம்மி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மனசு பதறுது. நான் ஒரு வேலை பண்றேன். நானே டைரக்டா ஸ்கூலுக்கு போய் பார்க்கறேன். ஆர் யூ ஷூர்? ஐ மீன், இப்படி கூட இருந்திருக்கலாம் இல்லையா? யுவனோட போனை சைலண்ட்ல வச்சிருக்கலாம். மானஸோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்கலாம்ல. நானும் இப்ப நீங்க சொல்ற மாதிரி தான் எல்லாமே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். கிருஷ்ணர் கிட்ட நான் வேண்டிக்கிறதுல ஒண்ணுதான். தப்பா எதுவும் ஆயிடக்கூடாது. என்னோட பயம் நான் நினைக்கிற மாதிரி இருக்க கூடாதுன்னு தான் வேண்டிக்கிறேன். ஆனா அம்மா இந்த மாதிரி இங்கே உட்கார்ந்துட்டே என்னால பயந்துட்டு இருக்க முடியாதுல. ஒரு முறை ஸ்கூலுக்கு போய் பார்த்துட்டா எனக்கு நிம்மதியா இருக்கும்லம்மா. சரி, நீ தாராளமா போயிட்டு வா. இருந்தாலும் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இரு. மானஸ்க்கு ஒண்ணும் ஆகாது. கடவுள் கிருஷ்ணர் அவனை நல்லபடியா பாத்துக்கணும். நான் போயிட்டு வரேன். ராதிகா கிட்ட நான் சொல்லிருக்கேன், கண்டிப்பா மானஸ்க்கு எதுவுமே ஆகாதுன்னு. ஆனா யுவன் என்ன பண்ணிருக்கானே தெரியலையே. யுவன் எப்போ என்ன பண்ணுவான்னு யாருக்குமே தெரியாது. அவனோட பிடிவாதத்தாலையும் பைத்தியக்காரத்தனத்தாலையும் மானஸுக்கு ஏதாவது பெருசா பண்ணிருந்தானா? அம்மா மேம் அப்பா யாராவது இருக்கீங்களா? அம்மா யுவன், நீங்க ஏதோ வேலையா ஸ்கூலுக்குள்ள போனீங்கல்ல? ஒருவேளை பையன் உங்க பின்னாடியே வந்திருக்கலாம். அது உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். ஒரு வாட்டி ஸ்கூலுக்குள்ள போய் தேடுறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. என்னாச்சு? இல்ல ஸ்கூல்ல இருக்கலாம். வாய்ப்பே இல்ல. ஏன் வாய்ப்பு இல்ல? எனக்கு என்னமோ ஸ்கூலுக்குள்ள போயிருப்பான் தான் தோணுது. ஏன்னா பசங்களாம் இப்படிதான் பண்ணுவாங்க. அப்பா அம்மா போனாங்கன்னா அவங்க பின்னாடியே வந்துகிட்டு இருப்பாங்க. ஒருவேளை நாங்க ஒரு வாட்டி ஸ்கூல்ல போய் செக் பண்ணி பார்க்கலாமா? சரி சார், வாங்க. தேங்க்யூ. வா. ப்ளீஸ் யாராவது கதவை திறங்க ப்ளீஸ். என் லைஃப்ல நான் பண்ண மிகப்பெரிய இன்னொரு தப்பு என்னன்னா, இந்த மானஸுக்கு பதிலா இந்த மோகனுக்கு தான் நான் முதல்ல சமாதியை கட்டிடுறேன்.
அம்மா இவன் மட்டும் மானச கண்டுபிடிச்சிட்டா என் மொத்த பிளானும் முயற்சி எல்லாமே பாழாயிடும். நீ என்ன நண்பா ட்ரை பண்ணிட்டு இருக்க? என் உயிரை வாங்குறதுக்கு நீ ஓய் ஓய் ஏய் ஏய் வண்டி நிறுத்து ஏய் என்னாச்சு? அந்த வேனுக்குள்ள மானஸ் அந்த வேனுக்குள்ள Are you sure? அதுக்குள்ள வாங்க. ஸ்கூல் என்ன ஃபுல்லா காலியா இருக்கு. அப்ப இவனும் மானசும் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்காங்க? டீச்சர் யுவன், மானஸ், ரெண்டு பேரும் எங்க இருக்கீங்க? எங்க? என் குரலுக்கு என்னாச்சு? என்னால ஏன் பேசக்கூட முடியல? மேடம் அம்மா மேடம் நீங்க இங்க என்ன பண்றீங்க? அது ஆக்சுவலி என் ஹஸ்பண்டோட கார் வெளியே நிக்குது. சோ என் ஹஸ்பண்டும் என்னோட பையனும் உள்ள இருப்பாங்கன்னு தானே அர்த்தம். அதுக்காக தான் உள்ள வந்தேன். அம்மா ஆனா மேடம் ஸ்கூல் க்ளோஸ் பண்ணியாச்சு. இங்க யாருமே இல்ல. அம்மா அம்மா நீங்க கிளம்புங்க. இந்த மாதிரி உள்ள வரதுக்கு அனுமதி இல்ல மேம். ஆனா என்னோட பையன் உள்ள இருக்காங்க. அதான் உள்ள யாருமே இல்லன்னு நான் சொல்றேன்ல. அம்மா அம்மா நீங்க ப்ளீஸ் கிளம்புங்க. என்ன பேசுறீங்க நீங்க? அதான் நான் சொல்றேன்ல, என் ஹஸ்பண்டோட கார் வெளியே இருக்குன்னு. அப்படின்னா உங்க ரெண்டு பேரும் உள்ள இருக்காங்கன்னு தானே அர்த்தம். ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? என்னை ஏன் தேட விட மாட்டேங்கிறீங்க? மேடம் உள்ள யாருமே இல்ல. அப்பா